2 பெண்கள் இருக்காங்கல்ல, மேடையில 2 பெண்கள் இருக்காங்க, இந்த கூட்டத்தில் இவ்வளவு பெண்கள் இருக்காங்க. தயவு கூர்ந்து இந்த மகாராஜன் தலைமை நடக்கிற இந்த பட்டிமன்றத்துல ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை நான் தயவு செஞ்சு வைக்கிறேன் சார். என்ன கோரிக்கை? பெண்கள் பொறுப்பா இருக்கோங்கிறீங்கல்ல, பொறுப்பா இருக்கிற ஆளா இருந்தா பழைய காலத்து மாதிரி குங்குமம் போட்டு வைங்க, யாரும் ஸ்டிக்கர் போட்டு வைக்காதீங்க. ஏன் வச்சான்னா ஏன் காசுரா நான் வாங்குவேன், நீ ஏடா கேட்கறது அப்படின்னா நீங்க வைங்க, வாங்க, ஒன்னும் தப்பு இல்ல. உங்க காசு நீங்க வாங்குங்க, வைங்க, தப்பு கிடையாது. ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறதுலாம் தப்பு கிடையாது. ஸ்டிக்கர் போட்டு பழசா போயிட்டா என்னதுமா சார் பண்ணணும்? எங்க ஆண்கள்லாம் சிகரெட் குடிச்சிட்டு லாஸ்ட் பப்ப இழுத்துட்டு கீழே அப்படியேவா போடுறாங்க, கீழே போட்டு காலில் போட்டு அந்த மண்ணை போட்டு மிதிக்கிறாங்களா இல்லையா? அந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு பழசா போச்சுன்னா இங்க இருக்க பெண்கள் அதை எடுத்து மண்ணுல போட்டு மிதிச்சுட்டு போங்க. ஆனா அதுக்கு பதில் இந்த பெண்கள் என்ன சார் பண்றாங்க, அந்த ஸ்டிக்கர் போட்டு எடுத்து கண்ணாடியில ஒட்டுறது, கதவுல ஒட்டுறது, கக்கூசி பீங்கால கொண்டு போய் ஒட்டுறது, வாஷ் பேசன்ல ஒட்டுறது. ஒரு அம்மா ஸ்டிக்கர் போட்டு பழசா போச்சுன்னு பஸ்ல போறப்ப பஸ்ல ஜன்னலோர கம்பியில ஒட்டி வச்சுட்டு அது பாட்டுல போயிருச்சு சார். நான் பட்டிமன்றம் முடிஞ்சு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். ஆகா ஜன்னலோர சீட்டு கிடைச்சுன்னு ஆசையா ஏறி போய் அங்க உட்காந்து தூங்கிக்கிட்டே வீடு போய் இறங்கினேன் சார். போன போக்குல அந்த ஜன்னலோர கம்பியில ஒட்டி இருந்த பொட்டு மாறி வந்து என் சட்டையில ஒட்டிருச்சு. சட்டையில பொட்டு ஒட்டினதை நான் பார்க்கல, கதவை தொட்டினே என் பொண்டாட்டி அதை பார்த்துட்டா. பொட்டை பார்த்துட்டு கேட்டா, வாயா வா, எத்தனை வருஷமா இது நடக்குதுன்னு கேட்டா. அவ பொட்டை பார்த்துட்டா, நான் தான் பார்க்கலையே, இவ பட்டிமன்றத்தை தான் கேட்கறான்னு நினைச்சுக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியில இருந்தே இது நடக்குதுன்னு. ஒரு பொட்டுல என் வாழ்க்கை பொட்டுன்னு போச்சே. இந்த பெண்களுக்கு என்ன சார் பொறுப்பு இருக்கு?